அஜய். ஸோ நான் இப்போது ஹைதராபாத்தில் இருக்கேன். ஸோ நேற்று நான் கன் ப்ளே பண்ணேன். ஸோ அதனால் எனர்ஜி எல்லாம் எந்த வேஸ்ட் ஆகிடுச்சு, எல்லாம் எனர்ஜியே ஃபுல்லாக. ஸோ அந்த கன் ஆல்மோஸ்ட் ரொம்ப வெயிட்டு. ஸோ அதில் ஷோல்டரில் வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் 2 கையை சப்போர்ட் வச்சுக்கின்னு ஷூட் பண்ணணும். ஸோ ஒரு ஷாட்ஸ்க்கும் அதில் எக்ஸ்டர்னல் மேக் கொடுக்கல. எக்ஸ்டர்னல் மேக் கொடுத்துருந்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அட் டைம் புல்லட் நம்ம 6-12 இன்சர்ட் பண்ணி டக் 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 ஷூட் பண்ணலாம். பட் ஆனால் அங்கே வந்து 1 by 1 தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இதுக்கும் நம்ம வந்து கன்னை வந்து புல்லட் ரீலோட் பண்ணதுக்கு வந்து கீழே புஷ் பண்ணணும், திருப்பி அப் பண்ணணும், புஷ் பண்ணணும், அப் பண்ணணும், புஷ் பண்ணணும், அப் பண்ணணும், சேம் ப்ராசஸ். ஸோ அந்த அதுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நான் வந்து அட்லீஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு திருப்பி வாட்ரு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு கேமை நான் ப்ளே பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி. ஸோ எந்த ஒரு கேம் எடுத்திருந்தாலும், ஸோ டென்னிஸும் சரி, கிரிக்கெட்டும் சரி, ஃபுட்பாலும் சரி, ஸோ பேஸ்கெட் பால், ஸ்விம்மிங், பேஸ்பால், எனி கைண்ட் ஆஃப் கேம் நீங்கள் எடுத்துங்க, எந்த கேம் இருந்தாலும் நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ யோகா எந்த எல்லா கேமையும் யோகா ப்ளே பண்ணுவேன். யோகா யூஸ் டு ப்ளே ஆல் கைண்ட் ஆஃப் கேம்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் சாப்பிட்டு ஸோ அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் நேற்று அந்த கன் ஷூட்டில் எனக்கு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வாங்கணும்னு நினச்சேன், எனர்ஜி ட்ரிங்க் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அப்படியே நான் போய் டேரெக்டாகவே அப்படியே போய் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சரி போயிட்டு போனாப்பா ரொம்ப டயர்டாகிடுச்சு, ஷோல்டர்ஸ்லாம் பெயின். அது ஒரு முறை லோட் பண்ணி 45 MO கொடுப்பாங்க. அந்த 45 இதில் வந்து நான் 15 தான் டார்கெட் பண்ணேன். அதை 2 எக்ஸாக்ட் டார்கெட் பண்ணேன். பட் எனக்கு எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஸ்மால் கன்னில் ஷூட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க ஸ்னைப்பர் கொடுத்தாங்க. ஸோ ஸ்னைப்பர் யூஸ்வலி இது வந்து டார்கெட் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கம்மி. டார்கெட் ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, டார்கெட் ரேஞ்சே கம்மி. ஸோ நல்லா இருந்தது கேமு, கன் ஓவரால். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கன் ப்ளே பண்ணுவேன். ஸோ நான் ஜப்பான்லேயே கூட நான் வந்து தேடினேன், சர்ச் பண்ணேன் கன் கேம் எங்கே இருக்குன்னு. பட் ஆனால் அங்கே வந்து இது ப்ளே பண்ணேன், இண்டோர் கல்ஃப் ப்ளே பண்ணேன், அண்டு போலிங் கேம் ப்ளே பண்ணேன். அந்த போலிங் கேம் வேறு லெவலில் இருந்தது. செம்மையாக இருந்தது அந்த போலிங் கேம். அது வந்து நெக் ஆஃப் செகண்டில் தானே நான் போய் டக்குன்னு ட்ரை பண்ணேன். நெக் ஆஃப் மூமெண்ட்டில் நான் ஸ்டே பண்ண ஹோட்டலில் ப்ரின்ஸ் டவரில் 5 ஸ்டார் ஹோட்டலில் அது 2 டவர் இருக்கும். அந்த டவர் கீழேயே உங்களுக்கு ஷாப்பிங் மாலு, ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்கும், பக்காவாக இருக்கும். அங்கேயே எல்லாமே அக்வாரியம் இருக்கும். ஸோ அக்வாரியம் போனால் டைம் ஆகும், அக்வாரியம் நான் போகல. இதுவே வந்து லாஸ்ட்டு டே நான் இன்றைக்கி ஸ்டே பண்ணால டக்குன்னு அப்படியே போயின்னு டக்குன்னு அப்படியே யோசிச்சுன்னு வந்தேன். நான் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது டக்குன்னு இங்கெல்லாம் இருக்குமென்னு சொல்லிட்டு டக்குன்னு போனேன், டக்குன்னு ப்ளே பண்ணி டக்குன்னு வந்துனே இருந்தேன். அந்த போலிங்கு அங்கேயே 2 ஹேர்டில்ஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஷாட் இது பண்ணேன். ஸோ கல்ஃபு நான் ப்ளே பண்ணேன். கல்ஃபு சும்மா ஆஸ் இட் இஸ் நார்மலாக ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிட்டு ஜப்பானில் ட்ரை பண்ணேன். ஸோ திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன், போஸ்டிங் பண்ணுறேன். ஸோ நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ until this is bye from Ray.